Hi friends, welcome to Mannai Thoughts. இந்த வீடியோவில் ப்ளஸ் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 9ஓட புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண ப்ரிப்பரேஷன், ரெக்கார்டிங், எடிட்டிங், அப்லோடிங் அப்படின்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலோட லாஸ்ட் 1 இயர் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 84% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோவை பார்த்துருக்காங்க. 16% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 16% ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸு. லாஸ்ட் 1 மந்தோட ரெக்கார்டை பார்த்தீங்கனாலும் அதுவும் அப்படி தான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணணும், நிறைய குவாலிட்டியான கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் க்ரியேட் ஆகும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டிஃபரண்ட் வேஸ் டு இன்சர்ட் அ எலிமெண்ட் இன் அ லிஸ்ட், எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஏற்கனவே இருக்க லிஸ்ட்டில் எப்படி எலிமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ண முடியும், ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க புக்கில் பேஜ் நம்பர் 139ல ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது. ஆடிங் மோர் எலிமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட். In Python, append function is used to add a single element and extend function is used to add more than one element to an existing list. பைத்தான்ல எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றதுக்கு append, extend அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த append ஃபங்க்ஷன் மூலமா ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இந்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் மூலமா ஒன்றுக்கும் மேற்பட்ட எலிமெண்ட்ஸை ஏற்கனவே இருக்க லிஸ்ட்ல ஆட் பண்ண முடியும். அப்பண்ட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் டாட் அப்பண்ட், எந்த எலிமெண்ட் ஆட் பண்ணணுமோ அதை பாராமீட்டரா பாஸ் பண்ணணும். அடுத்ததா எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட், எத்தனை எலிமெண்ட்டை ஆட் பண்ணணுமோ அதை ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளார பாராமீட்டரா கொடுக்கணும். எலிமெண்ட்ஸ் டு பி ஆர்டர்ட், இது ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளார பாராமீட்டரா கொடுக்கணும். In extend function, multiple elements should be specified within square bracket as arguments of the function. நீங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸை ஒரு லிஸ்ட்ல ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவீங்க. எந்த நம்பர்லாம் ஆட் பண்ணணுமோ அந்த நம்பர்லாம் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ளார எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். அப்பெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் மை லிஸ்ட். அந்த மை லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்ல அப்பெண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 90 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மை லிஸ்ட்ல என்ன நம்பர் இருக்குதோ அதை பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. பிரிண்ட் மை லிஸ்ட். இந்த பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை லிஸ்ட்ல ஏற்கனவே 3 நம்பர் இருக்குது, 34, 45, 48. அது பிரிண்ட் ஆயிடும். இந்த அப்பெண்ட் ஃபங்க்ஷன் மூலமா ஆட் பண்ணுன 90 லாஸ்ட் எலிமெண்டா ஆட் ஆகும். இந்த above எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் இஸ் கிரியேட்டட் வித் 3 எலிமெண்ட்ஸ். ஸோ மேலே சொல்லிருக்க எக்ஸாம்பிள்ல ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் மை லிஸ்ட். அதுல 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. த்ரூ மை லிஸ்ட் டாட் அப்பெண்ட் 90 ஸ்டேட்மெண்ட், an additional value 90 is included with the existing list as last element. இந்த மை லிஸ்ட் டாட் அப்பெண்ட் 90 அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மூலமா இந்த 90 அப்படிங்கிற எலிமெண்ட்டை ஏற்கனவே இருக்க லிஸ்ட்ல லாஸ்ட் எலிமெண்டா ஆட் பண்றாங்க. ஃபாலோயிங் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஷோஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் வித்தின் த லிஸ்ட் மை லிஸ்ட். அதுக்கப்புறம் இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலமா மை லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகும். ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனுக்கு. ஏற்கனவே இருக்க மை லிஸ்ட்ல இப்போ எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன்ல 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. 71, 32, 29 அப்படின்னு 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மை லிஸ்ட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குதோ அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மை லிஸ்ட்ல இருக்க நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 34, 45, 48. அப்பெண்ட் ஃபங்க்ஷன் மூலமா 90 ஆட் பண்ணணும். இந்த 71, 32, 29 அப்படிங்கிறது இந்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் மூலமா இப்போ ஆட் ஆயிடுது. இந்த above கோட்
extend function is used to include multiple elements. The print statement shows all the elements of the list after the inclusion of additional element. மேலே சொல்லியிருக்க ப்ரோக்ராம்ல வந்து இந்த எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் எலிமெண்ட்ஸை வந்து ஏற்கனவே இருக்க லிஸ்ட்ல வந்து ஆட் பண்றாங்க. அப்படி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மை லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலியமா வந்து மை லிஸ்ட்ல வந்து இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து பிரிண்ட் ஆகி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 5 மார்க்லயே வந்து செகண்ட் பார்ட் வந்து inserting element in a list. Append function in Python is used to add more elements in a list. இப்பதான் நம்ம பார்த்தோம் append function வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு மேற்பட்ட எலிமெண்ட்ஸை வந்து ஏற்கனவே இருக்க லிஸ்ட்ல வந்து கடைசியா ஆட் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. பட் இட் இன்க்ளூட்ஸ் எலிமெண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் தி லிஸ்ட். append function மூலியமா ஆட் பண்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே இருக்க லிஸ்ட்ல வந்து கடைசியா தான் வந்து ஆட் ஆகும். If you want to include an element at a desired position, you can use insert function. So உங்களுக்கு வந்து ஒரு எலிமெண்ட்ஸை வந்து ஏற்கனவே இருக்க லிஸ்ட்ல வந்து நடுவுல ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க insert function வந்து யூஸ் பண்ணலாம். The insert function is used to insert an element at any position of a list. இந்த insert function மூலமா வந்து உங்களுக்கு தேவையான எலிமெண்ட்டை வந்து ஏற்கனவே இருக்க லிஸ்ட்ல எந்த பொசிஷன்ல வேணுமோ ஆட் பண்ணிக்க முடியும். இன்சர்ட் ஃபங்க்ஷனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கான ஜெனரல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதாவது சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் டாட் இன்சர்ட் பொசிஷன் இண்டெக்ஸ் அண்ட் எலிமெண்ட். இந்த பொசிஷன் இண்டெக்ஸையும் எலிமெண்ட் எந்த எலிமெண்ட் ஆட் பண்ணணும் அதையே வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்கு மை லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளார நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மை லிஸ்ட்ல இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மை லிஸ்ட்ல வந்து என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே கீழே பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இன்சர்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மை லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 3 கொடுத்துருக்காங்க. இன்சர்ட் பண்ண வேண்டிய எலிமெண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற எலிமெண்ட்டை வந்து 3வது லொகேஷன்ல வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மை லிஸ்ட்ல வந்து கரண்டா வந்து என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டைம் பிரிண்ட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்க மை லிஸ்ட்ல இருக்க 0 இருந்து 2 அப்படிங்கிற லொகேஷன் வரைக்கும் அப்படியே பிரிண்ட் ஆயிடும். இந்த 3 அப்படிங்கிற லொகேஷன்ல வந்து ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஆட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் மை லிஸ்ட்ல வந்து என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே கண்டினியூவா பிரிண்ட் ஆகும். இண்டெக்ஸ் 0, இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2. இது வந்து ஏற்கனவே இருக்க ஒரிஜினல் மை லிஸ்ட்ல இருக்க வேல்யூ வந்து அப்படியே பிரிண்ட் ஆயிடும். இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் 3ல வந்து ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற நேமை வந்து ஆட் பண்ணணும். இண்டெக்ஸ் 3ல வந்து ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஆட் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரிஜினல் லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப் வந்து ரைட் சைடு மூவ் ஆயிடும். In the above example, insert function insert a new element Ramakrishnan at the index value 3, i.e. at the 4th position. Insert function வந்து index value 3ல வந்து ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற நியூ வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணோம். இந்த இண்டெக்ஸ் 3ன்னு சொல்லலாம், இல்லனா 4th position அப்படின்னு சொல்லலாம். While inserting a new element in between existing elements at a particular location, the existing element shift one position to the right. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 5 மார்க் क्वेश्चनக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியான கேள்விதான், ஈஸியா 5 மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல எங்ககிட்ட சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காம மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம அதையும் பாருங்க. மேலும் இந்த வீடியோ வந்து உங்க நண்பர்கள் மற்றும் நல்ல விரும்பியோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.